வணக்க நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 நடந்தது. அந்த 39+1 அதில் நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தனித்தொகுதி. அந்த தனித்தொகுதி பார்த்திங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது. கடலூர் மாவட்டத்தில் 2 தொகுதி, ஒன்று கடலூர் தொகுதி, இன்னொன்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி. இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை கடலூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற 3 சட்டமன்ற தொகுதியும், அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 3 சட்டமன்ற தொகுதியும் உள்ளடக்கியது. மொத்தம் எத்தனை வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா 14 வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர்லாம் சேர்த்து மொத்தம் 14 வேட்பாளர். இதில் பிரபலமான வேட்பாளர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள், அதிமுகவில் இரட்டலைக்கு ஒரு வேட்பாளர் சந்திரகாசனுங்கிற வேட்பாளர், பாஜக கூட்டணியில் பாமக கூட்டணி ஆதரவோடு பாஜக வேட்பாளர் கார்த்திகாயனுங்க ஒருத்தவங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர். இந்த 4 கட்சி பிரதான கட்சி. அது இல்லாமல் தேசிய கட்சியான பகுசன் சமாஜ் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க நின்னாங்க. இன்னொரு கட்சியில் மற்றவங்களாம் சுழற்சி வேட்பாளர் நின்னாங்க. இப்போ இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை வாக்குகள் போல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 74.5% வாக்குகள் போல் ஆகிருக்கு. இதில் இந்த 14 பேர்த்தில் 4 கட்சிகள் பிரபலமான கட்சிகள். முக்கியமாக முன்னாள் எம்பி விசிகனுடைய தலைவர் மீண்டும் இதே தொகுதியில் போட்டிடுறார் 4வது முறையாக. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மும்முனை போட்டி போல் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழலாக இருந்தது. இதில் யார் எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க, இதில் யார் மீண்டும் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பானை இரட்டலை இதற்கு போட்டி தான், ஸ்ட்ரைட்டான 2 போட்டி. அடுத்த கட்டமாக தாமரை, அடுத்து நாம் தமிழர் கட்சி. இப்போ இந்த பானையும் இரட்டலையிலும் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலைக்காரங்களை கேட்டால் ரெட்டலை தான் ஜெயிக்குன்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியில் இருக்கிற கேட்டால் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டால் விசிக தான் ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் முன்னாடி எம்பியாக இருந்திருக்கிறாரு. தமிழகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அது இல்லாமல் முன்னாள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி. அதே சமயத்தில் சில விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியில் திமுக தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்குது. காங்கிரஸ் இருக்காங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் இருக்காங்க. முக்கியமாக அவருக்காக 2 அமைச்சர் களப்பணி செஞ்சதாக முதல்வரே சொல்லியிருக்காங்க. இப்போது அதிமுக வேட்பாளர் பார்த்திங்கன்னா அவர் முன்னாள் செந்துறை ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்காங்க, மிகப்பெரிய தொழிலதிபர். கட்சி தான் பிரபலங்கள் அந்த வேட்பாளர் மற்றவங்க யாருமே சிதம்பரத்துக்கு ஒரு புதுமையானவங்க தான். அப்படி இருக்கும்போது இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலையா பானையான்னு பார்க்கும்பொழுது பானைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் கூட இப்போது பாஜக கூட்டணியில் பாமக ஆதரவோடு கார்த்திகாயனி களமிறங்குறாங்க. அப்படி களமிறங்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் பாஜகவுக்கு கூட வேண்டிய வாக்குகள் இரட்டலைக்கு போயிருந்தால் நிச்சயமாக இந்த தேர்தல் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு சற்று கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரில் திருமாவளவன் அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது தேர்தல் முடிவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிமுகவும் கடினமாக பணி செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா சராசரியாக சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக கண்ட்ரோலில் இருக்குது. கரண்ட்டு சிட்டிங் எம்எல்ஏ புவனகிரி பார்த்திங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக. அப்போ ஒரு 3 தொகுதியை இவங்க தக்க வைக்கிறாங்க, 2 தொகுதியை இவங்க தக்க வைக்கிறாங்க. ஏன் இன்னொரு தொகுதி கூட அதிமுகவுக்கு பாதி ஃபேவராக இருக்குது. அதே அந்த குன்னம் ஜெயங்கொண்டம் அந்த தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் 2 பேருக்குமே ஃபேவராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் ஓட்டு சிதறனா கூட பானை வெற்றி பெறுவது 95%ன்னா இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனாலும் இது நினைக்கிற போல் இப்போ பாமக அதிமுக கூட்டணி இல்லை, வெவ்வேறு கூட்டணி இருக்கிறதுனால ஓட்டு சதறதுன்னு சொல்கிறாங்க. அதை அப்படி பார்க்க முடியாது. பாமகவுடைய வாக்குகள் ரெட்டலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. களசூழல் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் கூட திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படும். அதே சமயத்தில் இந்த முறையும் நெருக்கடியான முறையில் தான் வெற்றி பெறுவார் என்று தொகுதியில் பொதுவானவர்கள் சொல்லிக்கிறாங்க. பொதுவானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா
அந்தந்த ஏரியா மக்களே சொல்லிக்கிறாங்க. தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தால் தான் வந்து யார் முன்னணின்னு சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் இப்படியும் சொல்லிக்கிறாங்க. பொதுவாக இந்த டீ கடை மற்றபடி பார்த்து இந்த மக்கள்லாம் கூட்ட எடுத்து திருமாவளவன் அனைவருக்கும் குரல் கொடுக்குறாருன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து வாக்குகளும் அப்படி தான் விழுந்திருக்கு. ஆனால் அது வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.